நடக்காட்டி என்ன தலையாட்டி பொம்மை போல மாட்டி புட்ட உனக்கு சிறுத்த கொலகாரி ரசிக்கமாயி கஞ்சா செடி உடம்பழகி கஞ்சமான இடையழகி ஐயோ பரபரப்பா மனசு தவிக்குதப்பா நகம் பார்த்து நான் தலைவார அடி பூவே கூடுதடி கோலம் போட நீ போனா புள்ளி சொல்லுவிடோ ஐயோ பரபரப்பா மனசு தவிக்குதப்பா கச்சேரி கலை கட்டுதடி கண்ணால என்ன நீ பார்த்தா ஹாய் வணக்கம். நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். சரி, உங்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துவீங்களா? தூரிகா. உங்களோட பேர்? திவாகர். சரி, இன்றைக்கு வந்து உங்களுடைய திருமணம் வந்து இந்த தைப்பூச திருநாளில் வந்து முருகன் சந்நிதியில் வந்து வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதலாவதாக எங்களுடைய இனிய திருமண வாழ்த்துக்கள். ஓகே, சரி. ஆனால் பெருசாக நாங்கள் உங்களை குழப்ப போகிறதில்லை. என்னென்னா நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறீங்களாம். மிக்கி டான்ஸ் ஆடவே அவங்க விடுறாங்க, இல்லை டைம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த கண்கொள்ளா காட்சியை வந்து நிறைய பேர் நேரடியாக வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து நேரடியாக ஆசீர்வதிக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் மிஸ் பண்ணின ஒருத்தங்க வந்து சர்ப்ரைஸ் மூலம் உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. 3 பேரை கெஸ் பண்ணுங்க. நிறைய நேரம் நான் எடுக்கல. அது ஒன்றுமே எங்களுக்கு சொல்லல. 2 பேரும் ஒரே ஆகலாம் இன்றைக்கு. சரி, முதலாவதாக வந்து நாங்க ஒரு கிஃப்டை வாங்குவோம். சரியா? இன்றைக்கு வந்து உங்களோட திருமணத்துக்கு வந்து இயற்கை எண்ணெய் ஆசைகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வர்ண பகவான நல்ல மழையா கொடுத்துட்டாங்க, சந்தோஷமா ஆசீர்வதிச்சுட்டாங்க. இருந்தும் உங்களுக்கு இயற்கை மலர்களான ஒரு பூக்கத்தொண்டு கொடுத்து வாழ்த்து சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே ஓகே, கங்க்ராச்சுலேஷன். சரி, கெஸ் பண்ணுங்க பாப்போம். 3 பேரை கெஸ் பண்ணுங்க, கிணக்க வேணாம். எரிக்சன் அண்ணா எங்க இருக்கிறாங்க? எரிக்சன் அண்ணா லண்டன்ல இருக்கிறாங்க. இல்லை. என்ன பேர்? என்ன பேர்? சிபரூபன். எங்க இருக்கிறாங்க? லண்டன்ல இருக்கிறாங்க. இல்லை. சரி, பொண்ணு 2 பேரை கெஸ் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளை உண்மையா தெரியலையா? கெஸ்ஸிங் எங்க விட்டு கொடுக்காம ஒரு ஆளு கெஸ் பண்ணிடுங்க. மச்சான். என்ன பேர்? தயானந்த். எங்க இருக்கிறாங்க? சுவிஸ்ல இருக்கிறாங்க. இல்லையே, 3 கேஸிங் ராங்கா போயிட்டு என்ன செய்வோம்? நாங்களே சொன்னா சர்ப்ரைஸ் இல்லையே. சரி பாப்போம். உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. ஓகே,
ஐ லவ் யூ போட்டு ஒரு என்ன சொல்ற ஒரு குட்டி டெடி பியர் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. ஏன் அப்படி போட்டு அனுப்பி இருக்கிறாங்க? லவ் மேரேஜ் நீங்க ரெண்டு பேரும். நீங்க லவ் பேர்ட்ஸ். சரி, அப்ப யாரு நீங்க யாரும் வாய்ஃப் உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்களா நினைக்கிறீங்களா? இல்லை, இவங்கள சொன்னது எனக்கு தூரிக்கா அப்படியா? சரி, அப்பயே ஐ லவ் யூ போட்டு அனுப்பி இருக்கிறாங்க. யாருக்கு தெரியும்? யாருக்கு என்ன எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி? ஐயோ இல்லையா? சரி, ஓகே, அதை வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே, அழகான ஒரு குட்டி டோல் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. அதுக்குள்ள இன்னும் பெருமதியா ஏதோ கிஃப்ட் இருக்கு போல அப்படியா? சரி, பாப்போம் எடுங்க. சரி, ஓபன் பண்ணி பாருங்க. டிண்டி பேருக்கும் 10 ரிங் அனுப்பி இருக்கிறாங்க. சரி, மாத்திக்கொள்ளுங்க ரெண்டு பேரும். ஓகே, வந்த கிஃப்ட பார்த்து ஏதாவது யாரிலையாவது சந்தேகம் பெறுதா இவங்க தானே? கெஸ்ஸிங் ஏதாவது இல்லையா? சரி, இப்ப நீங்க சரியா கண்டுபிடிக்காதபடியா லவ் மேரேஜ்னு சொன்னீங்க அப்படியா? லவ் பேர்ட்ஸ் சொன்னீங்க. சரி, ப்ரொபோசல் மேரீடா? ப்ரொபோசலா ஏதாவது என்ன? சரி, எனிவே என்ன சொல்றது, லவ் மேரேஜா இருந்தாலும் சரி, ப்ரொபோசல் மேரேஜா இருந்தாலும் சரி, இப்ப வந்து பிள்ளையா கண்டுபிடிச்சபடியா உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க தானே வேணும். இப்ப வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க ப்ரொபோஸ் பண்ண போறீங்க. சரி, ஓகே. சரி, சத்தமா சொல்லணும், எல்லாருக்கும் கேட்கணும். இருத்து இருத்து. இல்ல, எல்லாருக்கும் விளங்கணும். தமிழ்ல சொல்லுங்க, இல்ல இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சத்தமா கேட்கலாம் தானே? மைக்கெல்லாம் கொடுத்துருக்கிற. என்ன சொன்னீங்க? எனக்கே விளங்கல. ஐ லவ் யூன்னு சொன்னீங்க. சரி, இங்க திருப்பியானு சொல்ல இல்லையா? அப்படி எப்படி பொண்ணு தான் கூட சொல்லியிருக்கிறாங்க. சரி, என்ன மாதிரி கெஸ் பண்றீங்களா? கண்ணன் மாமா எங்க இருந்து? லண்டன்ல இருந்து. சரி, நானே சொல்லிடுறேன். ஏன்னு சொன்னால் நிறைய ஒரு ஆள் சரி, ஃபைனலா இப்ப யாரை கெஸ் பண்ண போறீங்க? 4 பேருக்கு ஒருத்தங்களா? 4 பேருக்கு ஒருத்தங்களா? ஃபைனலா யாரை கெஸ் பண்ண போறீங்க? சரி, திவாகர் கெஸ் பண்ணுங்க ஃபைனல. நோ. சரி, நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. நீங்க டக்குன்னு பாருங்க பாப்பா. நேரம் போகுதா? சரி, உங்களுக்காக சரி ஒரு பிரேம் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க, அதை வாங்கி பாருங்க. சரி, உங்களுக்காக வந்து லண்டன்ல இருந்து கண்ணன் மாமா தான் அனுப்பி இருக்கிறாங்க. எப்படி சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க? நன்றி. ஓகே, மீண்டும் எங்களுடைய MK சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுடைய கண்ணன் மாமா சார்பாகவும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி.